அனைவருக்கும் வணக்கம். டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. ஸோ எல்லாரும் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ டெட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு எலிஜிபிள் எக்ஸாம் தான். ஸோ எளிமையாக இதில் வந்து எலிஜிபிள் ஆகிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 150 மார்க்குக்கு நடக்கக்கூடிய எக்ஸாமில் ஒரு 82+ வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். அடுத்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எழுதுறப்ப அந்த எலிஜிபிள் இருந்தால் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமை அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் எளிமையாக எலிஜிபிள் ஆகக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் இந்த டெட்டு. ஸோ ரொம்பலாம் இதுக்கு போய் படிக்கலாம் வேண்டாம். ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய விஷயத்த மட்டும் நல்லா படித்தாலே போதும். அதுவும் டைரெக்டாக, அதாவது இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி படித்தாலே போதும். டெட் வந்து நம்ம வந்து ஈஸியாக குவாலிஃபை ஆகிக்கலாம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, டெட்டுக்கு கடைசி நேரத்தில் எப்படி ரிவிஷன் பண்ணுறது அப்படிங்கிறக்காண்டி ஒரு மெமரி கேப்சூல் வந்து நம்ம அக்கடையில் வந்து போட்டிருக்காங்க. மெமரி கேப்சூல் என்னது, மாத்திரை. ஸோ டெய்லி ஒரு மாத்திரை சாப்பிட்ற மாதிரி டெய்லி என்ன பண்ண வேண்டியதான், ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அப்படியே மெமரி பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான். பண்ணாலே போதும், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸுக்கான ஷெடியூல் தான் நான் கொடுத்துருக்குறேன். அதாவது ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பேப்பர் 2ல் எழுதுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா 60 மார்க் என்னது உங்களுக்கு இந்த போர்ஷன் தான். 60 கொஸ்டின் இதில் கேட்க போகிறாங்க உங்களுக்கு. அதே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 இருக்கும் பட்சத்தில் 30 மார்க் உங்களுக்கு என்விரான்மெண்டல் சயின்ஸில் சில போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கவர் ஆகும். பேப்பர் 1 பொறுத்த மட்டும் 6லேருந்து 10 வரைக்கும் போதும். பேப்பர் 2க்கு இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் ஆகும். அதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனராக நம்ம அகாடமியில் வந்து டெட்டுக்கு அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஒன்லைனர் வந்து நீங்கள் நம்ம பிரான்ச்சில் எங்கே அட்மிஷன் போட்டிங்களோ அங்கே வந்து வாங்கிக்கலாம். பாடசாலை இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து அது வீட்டுக்கே கொரியர்லேயே அனுப்பிடுவாங்க உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்த 6th to 10th இருக்கக்கூடிய ஒன்லைனர், 11th 12th முக்கியமாக இருக்கக்கூடிய ஒன்லைனர் தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ எப்படி படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் இந்த ஒன்லைனர் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பள்ளி பாட புத்தகம் தான். ஸ்கூல் புக்கில் இருந்தால் முழுக்க எடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கூல் புக்லேயுமே இம்பார்ட்டண்டான விஷயம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இருக்கக்கூடிய விஷயம், அடுத்து கலர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம், அடுத்து புக் பேக்கு, ஸ்கூல் புக்ல இருந்து கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணிட்டாங்க உங்களுக்கு இந்த ஒன்லைனரா கொடுத்துட்டாங்க. சரிக்கா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்க போறோம்னா, 6லேருந்து 10 வரைக்கும் பாலிட்டி ஒன்லைனர் வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. என்னைக்குன்னா 5ஆம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. 5ஆம் தேதி உங்களுக்கு அக்டோபர் 5ஆம் தேதி என்ன பண்ண போறீங்கன்னா 6th உங்களுக்கு பேஜ் நம்பர் அந்த ஒன்லைனர் உடைய மெட்டீரியல் 1லேருந்து 7ஆம் பக்கம் வரைக்கும் நீங்கள் வந்து படிக்க போறீங்க. 6th மட்டும்தான் 5ஆம் தேதி படிக்க போறீங்க. அடுத்து 6ஆம் தேதி 7th படிக்க போறீங்க. இந்த 7th படிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா, அகைன் ஒரு டைம் இந்த 6ஆப்ப ஒரு மேலோட்டமாக ரிவிஷன் பண்ணிட்டு 7 படிக்க ஆரம்பிங்க. அடுத்து 8th படிக்கிறப்ப 6 7 ஒரு டைம் மேலோட்டமாக ரிவிஷன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு இதுக்கு ஒரு 10 நிமிஷம் இதுக்கு ஒரு 10 நிமிஷம் மேலோட்டமாக ரிவிஷன் பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்க, 8th படிக்க போறீங்க. எல்லாமே கம்மி பக்கம் தான் இருக்கும் உங்களுக்கு. 7ஆம் தேதி இது. அடுத்து 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9th, 9ஆம் தேதி 10th, 10ஆம் தேதி என்ன பண்ண போறீங்க, அகைன் இந்த ஃபுல்லாத்தையும் 6லேருந்து 10th வரைக்கும் ஃபுல் பாலிட்டி என்ன பண்ண போறீங்கன்னா நீங்க ரிவிஷன் பண்ண போறீங்க. சரிங்களா? மொத்தமே 32 பக்கம் தான். இந்த ஒன்லைனர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இது சாம்பிள் பேஜ், அதாவது 6th ஸ்டாண்டர்ட்ல ஜியாகிரபியோடைய எஸ்சிஆர்டி ஒன்லைனர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. அதாவது டைரக்டா சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மண்டலம் எது, டைரக்டா பால்வெளி மண்டலம். அடுத்த மகர ரேகை சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழக்கூடிய நாள் என்ன, டிசம்பர் 22 நம்ம மகர ரேகைக்கு செங்குத்தா சூரிய கதிர்கள் விழுவும். பைலிங்குலா இருக்கும், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இது வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும் அப்படின்னா சனிக்கோளால் அது வந்து மிதக்க இயலும், அதோட டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு டைரெக்டாக ஒன்லைன் இதை மட்டும் அப்படியே டைரெக்டாக அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தால் போதும், நீங்கள் வந்து உங்களோட சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாலிட்டி முடிச்சிட்டிங்க 5 நாளில். அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ இது வரைக்குமே உங்களுக்கு பேப்பர் 1 படிக்கிறவங்களுக்கு 10th வரைக்கும் படித்தா போதும். பேப்பர் 2 படிக்கிறவங்க மாணவர்களுக்கு அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கொடுத்துருப்பாங்க சில விஷயம் மட்டும். 12th ஸ்டாண்டர்டில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பாலிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் ஹிஸ்ட்ரி ஆரம்பிக்க போறீங்க. சேம் ஹிஸ்ட்ரி தான் 6th-லேருந்து 10th வரைக்கும், அப்புறம் ஒரு ரிவிஷன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பாலிட்டி ஹிஸ்ட்ரி. அதுக்கு அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 11th 12th இருக்கக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிஸ்ட்ரி, அப்புறம் ஜியாகிரபி 6லேருந்து 10 வரைக்கும் ஜியாகிரபி, 11th 12th இருக்கக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஜியாகிரபி. அடுத்து எக்கனாமிக்ஸ் 6லேருந்து 10 வரைக்கும் எக்கனாமிக்ஸ், 11th 12th எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் சொல்லி 4 சப்ஜெக்டை நீங்கள் ஆர்ட்ஸுக்கு மட்டும் படித்தா போதும். பேப்பர் 2 இருந்தீங்கன்னா 60 மார்க் இது தவிர்த்து வேறு எதுவும் இருக்க போகிறது இல்லை. பேப்பர் 1 இருக்கும் பட்சத்தில் 30ல் சர்டைன் போர்ஷன், சரிங்களா, ஒரு 10 கொஸ்டின்ட்டு உங்களுக்கு வந்து இதுலேருந்து கேட்கலாம். இதே மாதிரி அடுத்து சயின்ஸுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க, கொடுப்பாங்க. ஸோ இது வந்து
ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லைனர் தான். இது வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி நம்ம அகாடமியில் இருக்கக்கூடிய அட்மிஷன் போட்ட மாணவர்களுக்கு உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா, இது படி படித்தாலே போதும், நீங்கள் வரக்கூடிய டெட் எக்ஸாம் நல்லாவே நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம். இதை மட்டும் நல்லாவே படித்தா போதும், இதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.